ஆமா, என்ன நினைச்சீங்க? இது என்ன புக் கிரிக்கெட்டா? இல்ல தெரியாம தான் கேட்குறோம் புக்கு கிரிக்கெட்டா அப்படின்னு மக்களை புலம்ப வச்சிருக்கு ஹைதராபாத் வெர்சஸ் ராஜஸ்தான் கேமு. அந்த மேட்ச் என்னாச்சு, யார் ஜெயித்தாங்க, மேட்ச் எப்படி போச்சு அப்படிங்கிற வீடியோ தான் இந்த வீடியோ. மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாஸை ஜெயித்தது ஆர்ஆர் தான். ஆனால் டாஸை ஜெயித்தது ஏன் கோட்டை விட்டீங்க? வழக்கமாக ஹைதராபாத் என்ன பண்ணுவாங்க, டாஸ் ஜெயித்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுப்பாங்க, பொழந்து கட்டுவாங்க, ஒரு மிகப்பெரிய டார்கெட்டை செட் பண்ணுவாங்க. நீங்கள் அதே அவங்களுக்கு வாழைப்பழம் மாதிரி கொடுத்தா என்னதான் பண்ணுறது அப்படின்னு மக்களுக்கெல்லாம் கேட்க தோணுது. சரி ஓகே, பராக் ஒரு புது கேப்டன் அப்படிங்கிறத நம்ம நினச்சி மன்னிச்சு விட்டுறலாம் அப்படின்னு பல பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பராக் ஃபர்ஸ்ட் டைம் கேப்டன் பண்ணால் கூட இந்த கேப்டன்சியை கொஞ்சம் மோசமாக பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கப்படுது. என்ன காரணம் அப்படின்னா, பவுலர்ஸ் ரொட்டேஷன் நல்லாவே இல்லை. அவங்களுடைய நல்ல பவுலர்ஸான ஆர்ச்சர், தேஷ்பாண்டே இவங்களை எல்லாத்தையும் அப்படியே பின்னாடி பதுக்க வச்சுட்டு மற்ற பவுலர்ஸை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தீங்கன்னா என்ன நியாயம்? ஆனால் ஒரு விஷயம் சொல்லணும், ஹைதராபாத் ஓப்பனர்ஸ் இருக்கிறாங்கல்ல, கிழின்னு கிழிச்சிட்டாங்க. ஆனால் ஒன்றுப்பா, நம்பர் 3 ஸ்பாட்டு திருப்பதி ஆடிக்கிட்டு இருந்தார், அவருக்கு பதிலாக இஷான் கிஷனை எடுத்தாங்க. எடுத்ததுக்கு 100% ஒருத்தன்னு காட்டுற மாதிரி 100 ரனுக்கு மேலே அடிச்சிட்டாரு. அதுவும் அந்த 100 போட்டு அந்த கிஸ்ஸிங் சீன்லாம் பண்ணார் இல்லையா, ரொம்ப மாசாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 200+ ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிக்கிட்டு இருந்தார். அவங்க பேட்டிங்கை ஃபஸ்ட்டில் பார்க்குறப்ப நீங்கள் நார்மலாக பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு ஆடுற டீம் வந்து சேசிங்லாம் பண்ண மாட்டாங்க, ஆனால் இவங்க சேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க 300 ரன்னு. எப்படியாவது இந்த டோர்னமெண்ட்டில் 300 ரன் அடிக்கணும் அப்படிங்கிற வெறியோடு ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதன் காரணமாக தான் இந்த மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா தரமான ஸ்ட்ரைக் ரேட்டோடு எல்லாருமே ஆடினாங்க. நல்ல வேளை கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த அனிகேத் வர்மா, பேட் கமின்ஸு, அபினவ் மனோகர் 3 பேருமே கொஞ்சம் சொதப்பினதன் காரணமாக 300 வரலை. ஆனால் கூட சே என்னடா இது இவ்வளோதான் செட் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு நம்மளே கேட்குற விதமாக 286 ரன்னை டார்கெட்டாக செட் பண்ணாங்க ஹைதராபாத்து. அடுத்ததாக ஒரு இமாலய ஸ்கோரை நோக்கி ராஜஸ்தான் களத்தில் இறங்கினாங்க. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இவங்களும் அடித்து ஆடணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டாங்க. ஆனால் இவங்க அடிக்கிற பால் எல்லாமே ஆப்பனண்ட் கையிலே போய் விழுந்துக்கிட்டு இருந்துச்சு. அதன் காரணமாக 50 ரன்னுக்கு 3 விக்கெட் போயிடுச்சு. சரி, டீமு சோழி முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறப்ப ஜிரோலும் சாம்சனும் சேர்ந்து உண்மையாக ஒரு சாலிட் பார்ட்னர்ஷிப்பை கிரியேட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 110 ரன் பார்ட்னர்ஷிப்பில் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் மேட்ச் பார்க்குறப்ப இவங்க ஜெயித்திட மாட்டாங்கப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா ஆசிங் ரேட்டு கிட்டத்தட்ட 18க்கு மேலே போய்கிட்டே இருந்துச்சு. அதன் காரணமாக நல்லா ஆடிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கே ஒரு கட்டத்துக்கு மேலே ப்ரெஷர் பில்ட் ஆகி வரிசையாக விக்கெட்லாம் விழ ஆரம்பிச்சிருச்சு. கடைசியில் ஒரு 200 ரன் கூட அடிக்க மாட்டாங்கப்பான்னு நினைக்கிறப்ப தான் ஏட்டையா ஹெட்மேர் வந்தார். நான் இருக்கட்டான்னு காட்டுற மாதிரி சில கேமியூஸ்லாம் ஆடினார். கிட்டத்தட்ட 240 ரன் அடிச்சிட்டாங்க. இதை பார்க்குறப்ப ஒருவேளை ஒரு ஓவர் அவங்க நல்லா போட்டிருந்தா கூட மேட்ச் இன்னும் டைட்டாக போயிருக்குமோ, ஒருவேளை ராஜஸ்தான் ஜெயித்திருக்குமோ அப்படிங்கிற எண்ணத்தை கூட நமக்கு உண்டு பண்ணுச்சு. ஆனால் SRH 44 ரன் வித்தியாசத்தில் ஜெயித்துட்டாங்க. மேன் ஆஃப் த மேட்ச் பார்த்தீங்கன்னா இஷான் கிஷான் வாங்கினார். ரொம்ப அழகாக விளையாண்டாங்க. கிட்டத்தட்ட உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னா டேபிள் டாப்பர் அப்படின்னு நிரூபிக்கிற வகையில் ரொம்பவே அக்ரெசிவாக ஆடினாங்க. இவங்களுடைய ஆட்டம் இன்னும் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ இப்போதைக்கு நம்பர் 1 ஸ்பாட்டில் முடிச்சிருக்கிறாங்க ஹைதராபாத். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.